குடும்பமா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணி பார்த்துருப்போம். குடும்பமா சேர்ந்து முன்னேறி பார்த்துருப்போம். குடும்பமா சேர்ந்து நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து பார்த்துருப்போம். ஏன் குடும்பமா சேர்ந்து அரசியல்ல குடும்ப அரசியல் செஞ்சதையும் பார்த்துருப்போம். குடும்பமா சேர்ந்து ஊழல் செய்த குடும்ப ஊழலை பற்றி பார்த்துருக்கீங்களா? அதுவும் இது எப்படிப்பட்ட ஊழல்னு சொன்னா, ஒரு குடும்பத்துல ஆண் பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னா பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகள் மாதிரி வளர்க்கணும், தைரியமா வளர்க்கணும், புத்திசாலித்தனமா வளர்க்கணும்னு சொல்லி அப்பா அம்மா முயற்சி பண்ணிக்கணும். ஆனா பிறந்த பெண் பிள்ளைகளை ஊழல்ல ஆண் பிள்ளைகள் மாதிரி வளர்க்கணும்னு சொல்லி வளர்த்து ஊழல் செய்ய வச்ச அப்பா அம்மாவை பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இலங்கையினுடைய அரசியல்ல நடந்து இப்ப சிக்கி இருக்குது. முழுமையா என்ன நடந்திருக்குன்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். அதோடு சேர்த்து ஏற்கனவே இலங்கைக்குள்ள ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தின ஒட்டுமொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு சம்பவம் சொல்லி கூட சொல்லலாம். கணேமுல்ல சஞ்சீவன்ற முக்கியமான பாதாள உலகக்குழுவினுடைய தலைவன் நீதிமன்றத்துக்குள்ள வைத்து சுட்டுக்கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம், அந்த கொலை சம்பவத்தோட தொடர்பு பட்டவராக சொல்லப்பட்டு கைது செய்யப்பட்டு இப்ப விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண் வழக்கறிஞர் தொடர்பான சில முக்கியமான விடயங்களும் இப்ப வழியில வந்திருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம், இன்றைக்கு காலையில பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்துல வளமைய மாதிரியே போதைப் பொருள் கொண்டு வந்தேன்னு சொல்லி ஒரு நபர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் யாருன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 26 வயதுடைய ஒரு வர்த்தகர், ஒரு பிசினஸ் மேனா சொல்லப்படுற ஒருத்தர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த போதைப் பொருள் கடத்தல்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விடயம், ஒவ்வொரு வீடியோக்களையும் ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் பார்த்துக்கொண்டு வரோம். இந்த சம்பவத்திலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விடயத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஒட்டுமொத்தமா இந்த 3 விடயங்களையும் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையா தெளிவா விரிவா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன விடயம் உண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் VK கரிகாலன். என்னடா கரிகாலா கொஞ்ச நாளா ஆளையே காணலன்னு சொல்லி நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்லையும் கேட்டிருந்தீங்க, DM பண்ணி கேட்டிருந்தீங்க. சில காரணங்களால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் எங்களோட டோக் வித் VK போட்காஸ்ட்டுக்கான 2 முக்கியமான போட்காஸ்ட் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கிறோம். அதை மிக விரைவிலேயே நான் அப்லோட் பண்ணுவேன். நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு போட்காஸ்டா அது 2மே கண்டிப்பா இருக்கும். என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்து வந்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சி என்னோட அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ட் ஆப்ஷன் வச்சு கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிக்கணும்னு சொன்னால் இந்த ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. வீடியோட கடைசியில் இந்த விடயங்களை எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, முதல் விடயம் என்னன்னு சொன்னா, எங்கட நாட்டோட கடந்த கால ஆட்சியாளர்களுக்குள்ள ஊழல்கள் மற்றும் மோசடிகளுக்குள்ள பெரிய அளவுல பெயர் போன ஒரு அரசியல்வாதியா, அடிக்கடி ஊடகங்களையும் சரி அடிக்கடி கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட அரசியல்வாதிகளுக்குள்ள ஒரு முக்கியமான நபர் தான் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல. இவருக்கு மொத்தம் 4 பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளையும், 3 மகள்களும் ஒரு மகனும், மொத்தம் 6 பேர். 4 பிள்ளைகள் 2 அப்பா அம்மாவோடு சேர்த்து மொத்தம் 6 பேர் இருக்கிறார்கள். இந்த 6 பேரை கொண்ட குடும்பம், இந்த மொத்த குடும்பத்தின் மேலையும் பண ஊழல் வழக்கு, பண மோசடி வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு, நிதி சார்ந்த பெரும்பாலான வழக்குகள் இந்த 6 பேர் மேலையுமே சுமத்தப்பட்டிருக்குது. இப்ப கெஹலிய ரம்புக்வெல சிறையில் இருக்கிறார். அவருடைய மகன் மேலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடைய மூத்த மகள் சமித்ரி ரம்புக்வெல என்ற அவருடைய மூத்த மகள் தான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது முதல் தடவை கிடையாது. ஏற்கனவே போன வருஷமும் இந்த சமித்ரி ரம்புக்வெல கைது செய்யப்பட்டு பிறகு பிணையில விடுவிக்கப்பட்டிருந்தார். இப்ப திரும்பவும் இன்னொரு பெரிய மோசடியான பணப்பரிமாற்ற வழக்கில் தான் இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு போகப்படும் போது எப்படி சிறைக்கு போறார்கள் என்று சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த அதுல போட்டோ ஷேர் பண்றேன், நீங்களே பார்ப்பீங்க. எதுவுமே செய்யாத மாதிரி நல்லா சிரிச்சு கொண்டு மீடியாவுக்கு நல்லா போஸ்ட் கொடுத்து கொண்டு எந்த ஒரு கொஞ்சம் கூட குற்ற உணர்வும் இல்லாம தான் அவர்கள், அவங்களோட அப்பாவா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, இப்ப மகளா இருந்தாலும் சரி, அப்படித்தான் சிறைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமித்ரி ரம்புக்வெல மேல இப்ப சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, 300 மில்லியன் இலங்கை ரூபாய், 30 கோடி ரூபாய் பணத்தை பரிமாற்றம் செய்ததுக்கான ஒரு வழக்கம், அதே மாதிரி சொத்து குவிப்பு வழக்கம். இந்த 2 வழக்குகளின் கீழே தான்
இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா இப்ப தகவல்கள் வெளியாகி இருக்குது. லஞ்ச அல்லது ஊழல் பற்றிய தகவல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவால் தான் இந்த சமுத்ரி ரம்புக்வெல இன்றைய நாள கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதே மாதிரி தான் கெஹலிய ரம்புக்வெலவினுடைய மனைவி மேலையும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது. ஏனைய 2 மகள்கள் அதே மாதிரி மகன் மேல இவர்கள் மேலையும் ஒட்டுமொத்த குடும்பத்தின் மேலையும் இப்படிப்பட்ட வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டு கொண்டு வருது. அரசியல்ல இந்த 3 பேருமே, இந்த 3 மகள்களோ இந்த மகனோ இலங்கையினுடைய அரசியலுக்குள்ள பெரிய அளவுல பேர் போன அளவுக்கு எந்த ஒரு விடயங்களுமே வெளியே வரையல. ஆனா ஊழல்கள்ல தான், அரசியலை தாண்டி அரசியல் பலத்தை பயன்படுத்தி கொண்டு ஊழல் செய்த வழக்குகள்ல தான் இப்ப இவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு வரார்கள். இந்த குடும்பம் மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில பெரிய குடும்பங்கள்ல இருந்து சிறிய குடும்ப ரீதியான அரசியல் பலத்தை வச்சுக்கொண்டு ஊழல் மோசடிகள் செய்த பணக்குவிப்புகள், சொத்து குவிப்புகள், நிறைய சொத்துக்களை வாங்கி விடுறேன்னு சொல்லி ஏகப்பட்ட வழக்குகள் சில முக்கியமான ஆட்சியாளர்கள் மேல சுமத்தப்பட்டிருக்கின்றதும் இங்க நாங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம். இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொன்னா, நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு தானே, அந்த மாதிரி தப்பு செய்தா அவர்களை தண்டிச்சு திருத்துறவர்கள்லாம் அப்பா அம்மா. ஆனா அப்பா அம்மாவே தப்பு செய்து அதே தப்ப பிள்ளைகளையும் செய்யறதுக்கு ஊக்குவிச்சிருக்கிறார்கள்னு சொன்னா இது எப்படிப்பட்ட குடும்பம்னு சொல்ல தெரியல. ஓகே, இது முதலாவது விடயம். அடுத்த 2வது முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, நீதிமன்றத்துக்குள்ள வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்ட கணேமுள்ள சஞ்சீவனுடைய கொலையோட தொடர்புடைய ஒரு பெண் சட்டத்தரணி தாமர குமாரி அபேரட்ன என்ற இந்த பெண் சட்டத்தரணி இப்ப கைது செய்யப்பட்டு அவர்கிட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருது. அந்த விசாரணைகள்ல இருந்து இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினரால சிஐடியினரால ஒரு முக்கியமான தகவல் உறுதிப்படுத்தப்பட்டு புதிய தகவலா வெளியிடப்பட்டிருக்குது. இவர் எதுக்காக கைது செய்யப்பட்டார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கணேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்யறதுக்காக நீதிமன்றத்துக்குள்ள வழக்கறிஞர் மாதிரி உள்ள போன 2 பேர், அந்த இளைஞன் மற்றது அவருக்கு துப்பாக்கியை கொண்டு கொடுத்த செவ்வந்தி, இஷாரா செவ்வந்தி, இந்த 2 பேருக்கும் வழக்கறிஞர் மாதிரி உள்ள போறதுக்கான கழுத்துப்பட்டி, அவர்களுக்கான சட்ட புத்தகங்கள், அவர்கள் போன வாகனங்கள், அந்த வாகனங்களினுடைய லட்சணை, இவர்கள் ஒரு லோயர்ஸ் தான்ன்றதை உறுதிப்படுத்துறதுக்கான முக்கியமான தடயங்களை கொடுத்ததா சொல்லித்தான் இவர் கைது செய்யப்பட்டார். இவர்கிட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் போது, இவர் கைது செய்யப்படும் போது, இந்த விடயங்கள் வெளிவந்து இவர் கைது செய்யப்படும் போது இவர்கிட்ட இருந்த ஒரு ஹோண்டா வெசல் காரும் கைப்பற்றப்பட்டது. 2 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு காரும் கைப்பற்றப்பட்டது. அந்த கார் யாருடையதுன்றது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் போது அந்த கார் இவருடைய பேர்ல கிடையாது. அதாவது இந்த பெண் சட்டத்தரனுடைய பேர்ல இருக்கல, வேறொரு நபருடைய பேர்ல தான் இருந்திருக்குது. ஆனா தொடர்ச்சியான விசாரணைகள்ல தான் தெரிய வந்திருக்குது, அந்த கார் முழுமையா இந்த தாமர குமாரி அபேரட்னன்ற இந்த பெண் வழக்கறிஞருடைய காசுல தான், இவருடைய முழுமையான பணத்துல தான் அந்த கார் வாங்கப்பட்டிருக்குது. ஆனா உரிமம் மட்டும் இன்னொருத்தருடைய பேர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறத இப்ப குற்றப்புலனாய்வு பிரிவினர் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். தன்னுடைய பேர்ல 2.5 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பெறுமதி இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை வாங்கினா தனக்கு ஏதாவது சட்ட ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கையோடு தான் இவர் இன்னொருத்தருடைய பேர்ல அந்த வாகனத்தை கொள்வனவு செஞ்சிருக்கிறார். ஆனா இப்ப அந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த 2.5 கோடி ரூபாய் பணம் இவருக்கு எப்படி வந்தது என்ற தொடர்பான விசாரணைகள் இப்ப சிஐடியினர் முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு வழக்காக அந்த வழக்கு போய்கொண்டிருக்குது. கொலை செய்யப்பட்ட கணேமுள்ள சஞ்சீவ, அதுக்கு பிறகு மறைமுகமாக இருந்து கைது செய்யப்பட்ட செவ்வந்தி, இப்போ இந்த வழக்கறிஞர், இவர்களெல்லாம் எப்படி வாகனங்கள் பயன்படுத்தினார்கள், என்னென்ன பொருட்களை எல்லாம் வச்சிருந்தார்கள் என்ற வரைக்கும் அத்தனையினுடைய பின்னணியும் இப்போ விசாரிக்கப்பட்டு இதோட தொடர்புடைய சில முக்கியமான நபர்கள் இப்போ வரைக்கும் கைது செய்யப்பட்டு கொண்டு வரார்கள். ஸோ இந்த வழக்கு தொடர்பான தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வரும்போது அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இதுதான் 2வது விடயம். அடுத்த 3வது கடைசி முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு சொன்னா, இன்றைய நாளில் இன்றைக்கு காலையில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு ஒருத்தர் தாய்லாந்துல இருந்து வந்திருக்கிறார். அவரோட வயசு எத்தனை பார்த்தீங்கன்னா ஒரு 26 வயசு. யார் அவர்னு சொன்னா, முதலாவது அவர் யாருன்னு சொன்னா, யாழ்ப்பாணம் மானிப்பாயை சேர்ந்த ஒரு வர்த்தகராக சொல்லப்படுறவர், ஒரு பிஸ்னஸ் மேன், அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனா சொல்லப்படுற 26 வயசை சேர்ந்த ஒருத்தர் தாய்லாந்து பேங்காக்ல இருந்து இலங்கையினுடைய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வரார். அவர் வரும்போது அவருடைய பயண பொதிய செக் பண்ண இடத்துல, அவருடைய லக்கேஜை செக் பண்ண இடத்துல அவருடைய பேக்ல 2 கிலோகிராமும் 116 கிராமும் இருக்கக்கூடிய குஷ் போதைப் பொருள் இருந்திருக்குது.
அது கண்டுபிடிக்கப்பட்டு இப்ப அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கொண்டு வந்த போதைப் பொருளினுடைய பெறுமதி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 2,11,60,000 ரூபாய். ஒரு 26 வயசு இருக்கக்கூடிய ஒருத்தர். இவர் மாட்டினது மட்டுமில்லாம இவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு இவர்கிட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள்ல இருந்து நீர்கொழும்புல அந்த போதைப் பொருளை இவர்கிட்ட இருந்து வாங்கி மன்னாருக்கு கொண்டு போறதுக்காக தயாரா இருந்த இன்னும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இவர்கிட்ட இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு பரிமாற்றம் மாதிரி தானே. ஒருத்தண்ட கையில நிறைய நேரம் வச்சிருந்தா அந்த போதைப் பொருளுக்கு வந்து ஆபத்து, அவர்களுக்கு ஆபத்து. ஸோ அதனால கைமாத்தி விடுற மாதிரி இவர் கொண்டு வந்திருக்கிறார். கைமாத்துறதுக்கு இவர்கிட்ட இருந்து வாங்கி கொண்டு போறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு வந்த 2 பேரை இவர் போட்டு கொடுத்திருக்கிறார். அவர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டு இப்ப 3 பேருமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா, இந்த சம்பவத்துல இருந்து என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா, இந்த வர்த்தகர்கள் என்ற பெயர்ல சில பேர் இந்த போதைப் பொருள் ஒரு வர்த்தகமாவே தங்களை வர்த்தகர்களை அடையாளப்படுத்தி கொண்டு இது எப்படின்னு சொன்னா, நான் பிசினஸ் மேன், நான் ஆண்டர்பிரனர், நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்றேன், இந்த மாதிரியான பேர்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபேன்சி பேர் மாதிரி. இந்த காலகட்டத்தில் நான் பிசினஸ் பண்றேன்னு சொன்னா ஒரு ஒரு பெருமை மாதிரின்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த மாதிரி தங்களை காட்டிக்கொள்றதுக்காக தவறான முறையான வணிகங்களுக்குள்ள போகக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த இளைஞர்களினுடைய ஒரு உதாரணமா தான் இவரும் இருந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இப்படியும் சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாங்க தப்பு பண்றோம்ன்றதே தெரிஞ்சு கொண்டு தான் செய்கிறார்கள், தெரியாம செய்கிறார்கள்னு சொல்ல முடியாது. தப்பு செய்யறோம்ன்றதை தெரிஞ்சு கொண்டு பிசினஸ் செய்யறோம்ன்ற பேர்ல இந்த மாதிரியான போதைப் பொருள் கடத்தல்களை மேற்கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றதுதான் இந்த சம்பவத்திலிருந்து நாங்க பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம். இனிமேலும் யாராவது தவறான முறையில வெளியில தெரியாம சீக்ரெட் பிசினஸ் சொல்லி யாராவது செய்து கொண்டிருந்தா கொஞ்சம் அவர்களை உன்னிப்பா அவதானிச்சு பாருங்க. சில பேர் இந்த மாதிரி தவறான வணிகங்கள்ல ஈடுபடுறவர்களாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏன்னா எங்க நாட்டுக்குள்ள அந்த அளவுக்கு போதைப் பொருள் தலை விரிச்சு ஆடிக்கொண்டிருக்குது. ஸோ இந்த 3 விடயங்களையும் தான் இந்த வீடியோல நாங்களோட பரிந்துரைன்னு வச்சிருந்தோம். இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமாக கீழே இருக்க கமெண்ட்ல சொல்லிடலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணிருப்பீங்க, லைக் பண்ணலன்னு சொன்னா லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.